சாய்ஸ். இந்த காரியத்தை நான் செய்யலாமா வேணாமான்றது யாரை வைத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சத்தமாக சொல்லுங்க, என்ன வச்சிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஃப்ரீ வில்லை மட்டும் பேஸ் பண்ணி 1960s 1950s இந்த கிறிஸ்துவ உலகத்தில் ஒரு பெரிய சண்டை வந்தது. என்ன சண்டை அப்படின்னா, 2 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. கால்வினிசம் அண்ட் அர்மேனியசம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கால்வினிசம் சொல்லுங்க, அர்மேனியசம். இந்த கால்வினிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு கஷ்டப்படுற நிலைமையில போயிட்டு இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கவங்க கிட்ட போயிட்டு, சே இந்த மாதிரி ஆயிடுச்சு பிரதர், இது மாதிரி ஆயிடுச்சு சிஸ்டர்னு சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறீங்க, நல்லா இருந்தவங்க டக்குன்னு வேலை இழந்து வேலை போயிடுச்சு. அப்போ வந்து அவங்ககிட்ட போய் பேசின உடனே அவங்க ஒன்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், எல்லாம் தலைவிதி பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? எல்லாம் தலைவிதி பிரதர். தலையில் என்ன எழுதியிருக்கோ, எவனே என் தலையை பார்க்காதீங்க, எதுவும் எழுதில்லை, பட் சொல்கிறேன், எல்லாம் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதான் பிரதர் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கால்வினிசம் கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கால்வினிசம்னா என்ன அப்படின்னா, நீ லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற எல்லா காரியத்தையுமே, நீ அனுபவிக்கிற எல்லா காரியத்தையுமே வந்து ஏற்கனவே ஆண்டவர் நிர்ணயிச்சிட்டார். ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் ஆல் தி திங்ஸ். நீ கோத்ரூ பண்ணுற எல்லாத்தையுமே, நீ கஷ்டப்படுறது, நீ உபத்திரவப்படுறது, நீ சந்தோஷப்படுறது, உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நிர்ணயிச்சிட்டார். இதான் கால்வினிசம். அப்போ அர்மேனிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ஃப்ரீ வில்ன்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஃப்ரீ டு டூ வாட் எவர் யூ ஃபீல் லைக். உனக்கு வந்து ஒரு காரியத்தை செய்யணும் செய்யக்கூடாதுன்றதான ஒரு தெளிவு, நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆதாம் ஏவல் புசித்ததுனால நன்மை எது தீமை என்கிற எல்லா காரியமும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நீ நன்மையை சூஸ் பண்ணுறியா தீமையை சூஸ் பண்ணுறியா என்ற சாய்ஸ் யார்கிட்ட இருக்கு சொல்லுங்களேன்? ஆண்டர்கிட்ட இல்லை, ஏதேன் தோட்டத்தில் இல்லை. சாய்ஸ் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தா என்கிட்ட இருக்கு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.